குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. இன்றைய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்துல வருமானம் விரைவில் யாரு பெறுவாங்க, தாமத வருமானம் யாருக்கு இருக்கும், நிலையான வருமானங்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல அவங்க எந்த லக்கணமோ அந்த லக்கணத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானத்தை சொல்றது. சர ராசி 2ஆம் இடமாக வந்தால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே வருமானத்தை சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். வருமானத்தை அவர்கள் சேர்க்கவோ அல்லது வருமானத்தின் மீது பிரியமோ வந்துடும். ஆனா நிரந்தரமா வருமானம் வராது. ஏற்றத்தாழ்வாக ஒரு நாளைக்கு 5000 10,000, ஒரு மாசத்துக்கு ஒரு 20,000 30,000, அப்புறம் குறையும். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வாக வருமானம் வரும். இதுவே அவர்கள் ஸ்திரம் அப்படிங்கிற ஸ்திர ராசியாக 2ஆம் இடம் வந்துச்சு அப்படின்னா அவருடைய வருமானம் நிரந்தரமாக நிலையாக ஒரு மாசம் ஒரு 10,000, மாசம் ஒரு 20,000னா ஸ்டாண்டிங் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும். உபய ராசியாக இருந்தால் அது ஒரு நாளைக்கு வரும், வராமலும் இருக்கும். திடீர்னு வரும், திடீர்னு வராமல் இருக்கும். இது சுய தொழில் செய்பவர்களுக்கு. நான் ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பு, நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஃபிக்ஸடு. அது எப்படின்னா அவங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவரோ அல்லது 2ஆம் அதிபதிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவரோ அவர் ஸ்திர ராசியில இருப்பார். அப்ப அந்த அமைப்புல உள்ளவர்களுக்கு நிலையான வருமானம் வரும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இந்த சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிற அமைப்புல இந்த 2ஆம் அதிபதியோ அல்லது 2ஆம் பாவகமோ சரத்துல வருதா, சிரத்துல வருதா, அவர் எங்க அமர்ந்திருக்கிறார் அப்படின்லாம் சின்னதாக ஒரு ஆய்வு செய்யும் போது அவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிலையாகவே வந்துட்டு இருக்குமா, சிறு வயதிலிருந்தே வருமானத்தை ஈட்டுவார்களா, அல்லது ஒரு 30-40 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு வருமானம் வருமா. இந்த சரங்கிறது சின்ன வயசுலயே சொன்னோம். ஸ்திரம் அப்படிங்கிறது 30 வயசுக்கு மேலதான் வருமானத்தை வரும். இதுவே உபயமா இருக்கிறவங்க சின்ன வயசுலயும் சரி 30-40 வயசுக்கு மேலேயும் சரி ஏற்றத்தாழ்வாகத்தான் வரும். திடீர்னு சம்பாரிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகுவாங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு கீழே விழுந்து அப்செட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த நிரந்தர வருமானங்கிறது இந்த உபய ராசிகள் 2ஆம் இடமாக வந்தால் தடை தாமதத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நல்லது, நன்றி. குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை.